வார்த்தைக்கு வார்த்தை என் பேரன் என் பேச்ச மீற மாட்டான், என் வார்த்தைக்கு கட்டுப்படுவான்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவீங்களே, அந்த பேரன் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை பாருங்க. இவன் கல்யாணத்தினாலதான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது, என் நிம்மதியும் அடங்கி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கல்யாணத்தை எப்படி நடத்திட்டு வந்திருக்கான்னு நல்லா பாருங்க. சொந்த முறை பொண்ணு வீட்லயே இருந்தோம். விக்ரம சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டு அவனதான் கட்டிக்க போறோம், அவனுக்கு தான் மனைவியாக போறோம்னு, அவன் கூட குடும்பம் நடத்தி புள்ள குட்டி பெத்துக்க போறோம்னு கனவு கண்டுட்டு இருந்தா ஏன் பொண்ணு. ஆனா இவள விக்ரம்க்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, நம்ம பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல, நம்ம அண்ணன் பையன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு நானும் என் மனச கல்லாக்கிக்கிட்டு உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விக்ரமுக்கு அந்த பொண்ணை கட்டி வைங்கன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்ரீஜா ஜாதக பொண்ணே இல்ல, அவ ஃப்ராடு, ஏமாத்துக்காரி, சொத்து காசப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்க. ஏன் பொண்ணு உங்க பேத்தி உங்ககிட்ட வந்து அழுதா, கெஞ்சினா. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணோட தான் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? இவன் ஏன் ஆசையில மண்ணள்ளி போட்டு, என் பொண்ணு ஆசையில மண்ணள்ளி போட்டு, ஏன் உங்க கனவுலையும் மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கு தாலி கட்டி பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. இவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தோம், ஊர் முழுக்க சொந்தக்காரங்க இருந்தோம், உசுருக்கு உசுரா வளர்த்த பாட்டி நீங்க இருந்தோம், நம்ம யாருக்குமே தெரியாம யார்கிட்டயும் சொல்லாம எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு அண்ணாத மாதிரி கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க இவனை. ஏய் சந்திரிகா, அவன் ஒண்ணு அனாதை இல்ல, யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வரல. அவன் ஏன் வயித்துல பிறக்கலன்னாலும் அவன் பிறந்ததுல இருந்தே அவனை தூக்கி வளர்த்த சித்தினா. நானும் அவனுக்கு அம்மா மாதிரி தான். ஏன் முன்னாடிதான் ஏன் சம்மதத்தோட தான் அவன் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினான். அவன் தாலி கட்டும் போது அவன் அம்மா இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ, எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ. என் மனசு வயிறும் அந்த மாதிரிதான் குளிர்ந்து போச்சு. அம்மா கேட்டீங்களா? நாம யாருமே இல்லாம இவன் தாலி கட்டும் போது இவங்க மனசு வயிறும் அப்படியே குளிர்ந்து போச்சான். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மா கிட்ட பொய் சொல்லி கூட்டிட்டு போய் இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, உங்க மனசு உறுத்தவே இல்ல? ஏய், ஏன் மனசு எதுக்கு உறுத்தணும்? நான் ஒண்ணு அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வைக்கலையே. என் புள்ள ஆசைப்பட்ட பொண்ணு தானே கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு ஏன் மனசு உறுத்தணும்? விக்ரம்க்கு பிடிக்காத கிருபாவை போய் கட்டி வைங்கன்னு அத்தை கிட்ட நீ கெஞ்சினியே, உனக்கு தாண்டி மனசு உறுத்தணும். சொந்த முறை பொண்ணு அண்ணன் புள்ளிக்கு கட்டி வைக்கணும்னு இந்த குடும்பத்து சொந்தம் எங்கேயும் விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்படி நினைச்சது தப்பா? சொல்லுங்க, தப்பா? ஆமா, தப்புதான், தப்புதான். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்கிறேன், எங்க இருந்தா ஒருத்தி வரா அவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா
நான் எப்படி கட்டிக்க முடியும்? என் மனசுக்கு யார பிடிச்சிருக்கு, நான் யார விரும்புறேன், கிருபாவை எனக்கு பிடிச்சிருக்கா, ஸ்ரீஜாவை எனக்கு பிடிச்சிருக்கா, எதுவுமே என்கிட்ட கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தா நான் கட்டிக்கணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். நான் என்ன மனுஷனா இல்ல மாடா? நீங்க என்னடானா சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு கிருபாவை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க. பாட்டி என்னடானா ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணை கட்டி வச்சாதான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்லி யாரையும் கூட்டிட்டு வராங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்களே முடிவெடுத்துட்டா எப்படி? இங்க பாருங்க, கிருபாவை கட்டி வச்சாலும் சரி, ஸ்ரீஜாவை கட்டி வச்சாலும் சரி, அவங்க கூட வாழ போறது யாரு? நான் தானே, நீங்க இல்லையே. கூட வச்சு வாழ போற என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே எல்லாத்தையும் முடிவெடுத்தா என்ன தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாடிட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு கடவுள் எனக்கு ஒரு மனசு கொடுத்திருக்கான்? அதுக்குள்ள ஆசைன்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கான். எனக்கு பிரீத்தியை பிடிச்சிருக்கு. அவ்வளவு நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்தா அது நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வாழணும். இந்த முடிவை நாங்க எப்பவோ எடுத்துட்டோம். இந்த ஜாதி, மதம், ஜாதகம் இதெல்லாம் காதலுக்கு தெரியாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு, அந்த அன்பு மட்டும்தான் அதுக்கு தெரியும். அந்த அன்பை வச்சுதான் இந்த காதலும் வளரும். அப்படிதான் நானும் பிரீத்தியை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படிதான் வாழ போறோம். வாழுப்பா, நல்லா வாழு. எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திட்டு இவ கூட சந்தோஷமா வாழு. நீ பிறந்த உடனே உங்க அம்மா அப்பா போய் சேர்ந்துட்டாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அம்மா உனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒன்ன நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விரதம் இருந்துகிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மனச நோகடிச்சிட்டு நீ இவ கூட நல்லா வாழ். ஏய் சந்திரிகா, அவன் எங்க அத்தை மனச நோகடிச்சான்? நீதான் ஒவ்வொரு நாளும் அவங்க மனச நோகடிச்சிருக்க. ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விட்டுருக்கியா? இல்ல நிம்மதியா தூங்கதா விட்டுருக்கியா? எப்ப பாரு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி இந்த வீட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. இதான் உன்னோட வேலை. யாரு நான் பிரச்சனை பண்றேனா? எங்க நான் பண்ண பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. 1-2ன்னா சொல்லிடலாம். நீதான் தினம் தினம் 1008 பிரச்சனையை கொண்டு வரியே, எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? ஏ இந்த பிரீத்தி விஷயத்தையே எடுத்துக்க. எப்ப பாரு அவ பிரீத்தி இல்லன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்க. ஆமா, இவ பிரீத்தி இல்லதான், அப்படிதான் சொல்லுவேன். எவ்வளவு ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் பிரீத்தின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும்? நீங்க தான் எதையும் ஆராய்ஞ்சு பார்க்காம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புவீங்க. நானும் அப்படி இருக்க முடியுமா? உங்களுக்கு என்ன கவலை? இது நீங்க வாழ வந்த வீடு தானே. ஆனா நான் பிறந்த வீடு இது. என்னால அப்படி யாரையும் சுலபமா நம்ப முடியாது. நீ இந்த வீட்ல பிறந்தவதா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்ப உன்னை இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்தாங்களோ அப்பவே இந்த வீட்ல இருந்த உறவு உனக்கு கம்மி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரலாம் போலாம் அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. எப்போ உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அப்போதுல இருந்து இது என்னோட வீடு. இந்த வீட்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இந்த வீட்ல யாருக்கு என்ன வேணும்னாலும் நான் தான் பொறுப்பு. அத முதல்ல புரிஞ்சுக்க. ஓ, அப்ப எங்க அம்மாவை விட உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகமா? நான் அப்படி சொல்லல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தைதான், அவங்களுக்கு அப்புறம் தான் நான். எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு அப்புறம் இந்த வீட்டோட பேரனா இருக்கானே விக்ரம், அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவன் விருப்பப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்காம வேற பொண்ணை எப்படி கட்டி வைக்க முடியும்? இந்த வார்த்தையை நீங்க இப்ப சொல்றீங்களே, இவ்வளவு நாளா ஏன் சொல்லல? அம்மா விக்ரமுக்கு அவன் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணுதான் கட்டி வைக்கணும்னு பிடிவாதமா இருந்தாங்கல்ல. ஸ்ரீஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. அப்ப ஏன் சொல்லல? இது எல்லாத்தையும் விட விக்ரமும் பிரீத்தியும் ஃபாரின்ல ஒன்னா படிச்சு காதலிச்சிருக்காங்க. அப்ப என்ன திட்டத்தோட அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? கல்யாணம் பண்ணணும் தானே கூட்டிட்டு வந்தான். ஆனா இங்க வந்தப்பவே அவன் ஏன் அதை சொல்லல? சொல்லுங்க. பாட்டி சம்மதத்தோட தான் எனக்கும் பிரீத்திக்கு கல்யாணம் நடக்கணும்னு பிரீத்தி ஆசைப்பட்டா. அதான் முதல்ல பாட்டி மனசுல இடம் பிடிச்சிட்டு எங்க காதல் விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ளதான் ஜாதக பொண்ணுன்ற பேர்ல அந்த ஃப்ராடு ஸ்ரீஜா வந்தா. அவளை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத பாட்டி கிட்ட சொன்னா அத அவங்க நம்பல. பத்தாததுக்கு நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவ நல்லவ வல்லவன்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்க எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி அவ ஒரு ஃப்ராட் நிரூபிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. சரி, அவ போனதுக்கு அப்புறமாவது பாட்டி என் மனச புரிஞ்சுப்பாங்க, என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அவங்க கிட்ட இத பத்தி நான் கேட்டேன். அவங்களும் ஜோசியர் வந்ததும் நல்ல நாள் கேட்டுட்டு எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வார்த்தையை நான் நம்பினேன். அவங்க சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன். ஆனா பாட்டி என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஜோசியரை வர வச்சு எனக்கு வேற ஒரு ஜாதக பொண்ண பார்க்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம தாமதிக்க கூடாது. பிரீத்தியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். சரி, திருட்டு கல்யாணம் சொல்றீங்களே, நான் யாருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஒண்ணு ஓடலையே. கல்யாணம் முடிஞ்ச கையோட என் வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். எங்களுக்கு பாட்டியோட ஆசீர்வாதமும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். அதனால்தான் தாலி கட்டின கையோட இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். குடும்பத்தை மதிக்காத எத்தனையோ பேர் விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாட்டி கூட இருக்கணும்னு இங்க வந்திருக்கேன். ஆனாலும் நீ பண்ணது. நிறுத்து. விட்டா பேசிக்கிட்டே போற. நல்ல விஷயம் நடந்திருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணையும் மாப்பிளையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஆ, நல்ல நேரம்னு சொல்லுவீங்க. நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டாராம். ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணுமா? நல்லா இருக்கே நியாயம். ஆண்டி, யாரு நல்ல பொண்ணு இல்ல? வேற யாரு? இதோ இருக்காளே, இவதான். வேணா ஆண்டி, இதுக்கு மேல பேசி அவ மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. யாரு? நான் இவ மனச கஷ்டப்படுத்துறேனா? சரிப்பா, இவ மனச நான் கஷ்டப்படுத்துறேனே வெச்சுப்போம். நான் இவள பேசுறதுக்கு உன் மனசு இவ்வளவு துடிக்குதே. நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தினால உன் பாட்டி, ஏன் அம்மா, அவங்க மனசு எவ்வளவு துடிக்கும்? அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சொல்லு.
நான் இவள பேசுறதுக்கு உன் மனசு இவ்ளோ துடிக்குதே. நீ பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தினால உன் பாட்டி, ஏன் அம்மா, அவங்க மனசு எவ்ளோ துடிக்கும் அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? சொல்லு. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே, அது அவங்களால தாங்கிக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? சொல்லு. உனக்காகவே ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சம்மதம் இல்லாம இப்படி ஒருத்திக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே, அத பார்த்து அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்? அத நினைச்சு பாத்தியா? சொல்லு. உனக்கு ஊர் அறிய உலகறிய இந்த ஊரே மெச்சுற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கிட்ட கூட சொல்லாம இப்படி அண்ணாத மாதிரி தனியா போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அவங்க மனசு இதையெல்லாம் தாங்குமான்னு நினைச்சு பாத்தியா? சொல்லு. ஐயோ கிருபாமா, கிருபா, என் பொண்ணு அழுதுகிட்டே போறா. உனக்கு அம்மா அப்பா இல்லனாலும் அந்த குறையே இல்லாம ஒரு அம்மா மாதிரி ஏன் அம்மா பாத்துக்கிட்டாங்களே, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சொல்லு. அம்மா, கிருபாமா, கிருபாமா, கதவை தருங்க. கிருபாமா, சிவகாமி, சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. அம்மா என்னாச்சு? கிருபாமா, கிருபாமா, கதவை தருங்க. அம்மா, ஐயோ கிருபாமா, என்ன பண்றீங்க? கீழே இறங்குங்க. இல்ல, இனி நான் வாழ மாட்டேன் நாகு. நான் செத்துறேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, கீழே இறங்குங்க. இல்ல நாகு, நான் இனி வாழ மாட்டேன். நான் செத்து போறேன். ஐயோ அம்மா, பாட்டி, அம்மா, 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 உள்ள கிருபாமா தூக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, ஆண்டி, சீக்கிரம் சீக்கிரம் போய் பாருங்க. வரேன். பாட்டி, பாட்டி, தூக்கு. கிருபாமா, கிருபாமா, எப்படி பண்ணிட்டேடி? கிருபா, இங்க பாரு. கிருபா, என்ன சொல்லுங்க? மேடம், உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். மயக்க போயிட்டாங்க பாருங்க. ஐயோ, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். தூக்கு. கிருபா, பாட்டி, பாட்டி, இங்க பாருங்க அத்தை. பாட்டி, ஐயோ அத்தை, பாருங்க பாட்டி. அத்தை, பாட்டி. டாக்டர், டாக்டர், என்னாச்சு சார்? என்னாச்சு? வீட்ல பேசிட்டு இருந்தாங்க டாக்டர். திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரமா பேச்சு மூச்சே இல்லாம இருக்காங்க. பாருங்க டாக்டர். சரி சரி வாங்க, பதட்டப்படாதீங்க. ஐசியூ வார்டு போயிடலாம் வாங்க. பாட்டி, அம்மா தரமா பாட்டி, உள்ள கொண்டு வாங்க. நீங்களா கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்.
என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒண்ணு பதக்கப்படாதீங்க மேடம், ஒண்ணு ஆகாது மேடம். கிருபா, கிருபாமா, பாஸ் கிருபா, சீக்கிரம் வாங்க. கிருபா. கிருபா. கடவுளே, சந்திரிகா இவ ஏன் இப்படி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்றா? அவன் பண்ண காரியத்துக்கு என் பொண்ணு மடியில வச்சு கொஞ்சுவா. ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சின்ன சித்தி இதெல்லாம் ஐயோ, விடு விடு, அவன் எப்பவுமே அப்படித்தான். பஸ் விடுங்க பஸ், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பாட்டி எப்படி இருக்காங்க? தெரியல வீரபாகு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு.